அனைவருக்கும் வணக்கம். நான் ஐடிகே வாலண்டியர் சகுந்தலா பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் லேண்ட் இருக்கிற பிளேஸை நம்ம எப்படி சர்வே பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ விவசாய நிலத்தை எப்படி சர்வே என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சர்வே என்ன சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சர்வே நம்பர் 93 எடுத்திருக்கேன். நான் இருக்கிற பிளேஸ் 4Bயில் நிற்கிறேன். 4Aவும் எனக்கு பக்கத்தில் உள்ள பிளேஸ் தான். ஸோ அந்த 2 லேண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாட்டு தீவனத்துக்கு தேவையானதான் பயிர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் என்ட்ரி பண்ண போகிறேன். 2 இதையுமே சேர்த்து ஒரே நேரத்தில் நான் என்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவிஷனில் நான் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் உள்ளே வரேன். இப்போ விவசாய நிலத்தில் நான் விவசாயம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். பயிரின் வகையில் வேளாண்மை அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். பயிரின் வகைப்பாடில் தீவனம் சூஸ் பண்ணிக்கோங்க. பயிரின் பெயரில் இது என்ன பயிர் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீர்ப்பாசன ஆதாரம், இதுக்கு எப்படி நீர்ப்பாசனம் வருது அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது கம்மாவல்லியா, இல்லை கிணறு வச்சுருக்காங்களா, இல்லை போர்வால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிர் விதைக்கப்பட்ட டேட், எப்போ விதைச்சிருக்காங்க அப்படிங்கிற வருஷமும் மாதமும் இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி எப்போ அறுவடை பண்ணுவாங்க அப்படிங்கிற இயரும் மந்த்தும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இடைப்பட்ட மந்த்து 6 மந்த்துக்கு மேலே தான் இருக்கணும். 6க்கு கம்மியாக இருக்கக்கூடாது. இப்போ பயிரின் வரைபடத்தில் பயிரோட வரைபடத்தை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ கம்ப்ரெஸ் பண்ணி அப்லோட் ஆகும். தென் இப்போ நான் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ உட்பிரிவு எண் எனக்கு ஷோ ஆகுது இல்லையா, இதில் நான் 2 பிளேஸ் மட்டும்தான் போட போகிறேன், 4A அண்ட் 4B. ஸோ அதனால் மீதி இருக்கிற லேண்டெல்லாம் வேறு லேண்டு. ஸோ அதை எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணி விட்டுருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ பயிரோட வகைப்பாடு அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க இல்லையா, அதில் ஆப்ஷனில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இப்போ நான் டிவிஷனில் 2 டிவிஷன் ஒரே நேரத்தில் போடுறேன் அப்படிங்கிறதுனால தான் நான் உட்பிரிவு செலக்ட் பண்ணாமல் உள்ளே வந்தேன். சப்போஸ் நான் இப்போ ஒரு பிளேஸ் மட்டும் போடுறேன் அப்படின்னா டிவிஷனில் நீங்கள் இருக்கிற பிளேஸை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டாது. இப்போ எல்லாமே நான் எடுத்துட்டேன். 4A அண்ட் 4B மட்டும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. ஒரு டைம் நல்லா செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த பயிரில் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அடுத்தது அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 2 லேண்டுக்கு யார் ஓனர் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வரும். இப்போ சேமிக்கவும் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வே சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அவ்வளோதான்.